ஹே காய்ஸ், இந்த வீடியோட டாபிக் ஒமிப்ரெசால். ஒமிப்ரெசால் அப்படிங்கிறது புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார், பிபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட வயிற்றுல இருக்கிற ஆசிடை கம்மி பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. புரோட்டான் பம்ப் அப்படிங்கிறது நம்ம வயிற்றுல ஒரு குட்டியான ஒரு பம்ப். இதுதான் வந்து ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஆசிட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பிரேக் டவுன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒமிப்ரெசால் அப்படிங்கிறத வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அல்சர், ஹார்ட் பர்ன் இது எல்லாமே ட்ரீட் பண்றதுக்கு உதவும். ஒமிப்ரெசால் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டான் பம்ப் நம்மளோட வயிற்றுல இருக்கிற அந்த புரோட்டான் பம்பை ஒமிப்ரெசால் வந்து ஸ்டாப் பண்ணும். அதாவது அது வேலை செய்ய விடாம தடுக்கும். ஸோ தட் ஆசிட் 90% வந்து கம்மி ஆயிடும். ஸோ லெஸ் ஆசிட் ரிலீஃப் ஃப்ரம் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். இதோட ஃபுல் எஃபெக்ட் வந்து 2 to 3 days வந்து எடுத்துக்கும் காமிக்கிறதுக்கு இந்த மருந்தோடது. சில பேர் வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே வந்து கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக இதை வந்து மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கணும். சாப்பிட்றதுக்கு ஒரு 30 to 60 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்கள் டாக்டர் வந்து ஒரு நாளில் 2 times எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல, இன்னொன்று வந்துட்டு டின்னர் டைம்லேயே எடுத்துக்கோங்க. இதோட சைடு எஃபெக்ட்ஸ்னு ஷார்ட் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக் வரலாம், நாசியா வரலாம், இல்லைனா வயிறு வலி வரலாம். சப்போஸ் நீங்கள் லாங் டேர்மாக இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஓவர் 8 weeks யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, விட்டமின் B12 மெக்னீஷியம் டிஃபிஷியன்சி வரலாம், இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ரொம்ப வயசானவங்களுக்கு போன் ஃப்ராக்சர் ஆக சான்ஸ் இருக்கு, அண்ட் ரீபவுண்ட் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வரவும் சான்ஸ் இருக்கு. அதாவது நீங்கள் இதை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களோட டாக்டரை போய் பாருங்க. ஆக்சுவலாக ஒமிப்ரெசாலை வந்து நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டும் யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் ஓவர் த கவுண்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் டேர்மாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அதை எடுத்துமே வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை பாருங்க. அண்ட் எந்த ஒரு மெடிகேஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது மெடிகேஷன்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறீங்களா, இது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட டாக்டர்கிட்டயோ ஃபார்மசிஸ்ட்கிட்டயோ பேசிட்டு அதுக்கப்புறமா மருந்து எடுத்துக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.